நமது மண்வாசம் இதழில் மாதந்தோறும் ஒரு எழுத்துலக ஜாம்பவான்களை அறிமுகப்படுத்தி வருகிறார் பேராசிரியர் பே. விஜயகுமார் அவர்கள். இம்மாதம் வனாந்திர வெளியில் என்று அவர் எழுதியிருக்கும் கட்டுரையில் அறிமுகப்படுத்தியிருக்கும் எழுத்தாளர் கருப்பையா என்ற இயற்பெயர் கொண்ட தேனி சீருடையான் அவர்கள். சிறுவயதில் சொல்லொண்ணா துயரங்களை சந்தித்தவர். நல்லதங்காள் போல் வறுமையின் பிடியிலிருந்து தப்பிக்க தன் குழந்தைகளுடன் கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்திட நினைத்தார் சீருடையானின் தாய். பள்ளி பருவத்தில் கண் பார்வையை இழந்த சீருடையான் சென்னையில் பார்வையற்றோர் பள்ளியில் சேர்ந்து பள்ளி படிப்பை முடித்தார். அறுவை சிகிச்சை பயனளிக்க இழந்த பார்வையை திரும்ப பெற்றார். தள்ளுவண்டியில் பழங்கள் விற்று பிழைத்து படிப்படியாக வாழ்வில் முன்னேறி இன்று தேனி நகரில் நேர்மையான பழக்கடை வியாபாரியாகவும் கலைஞர் சங்கத்தின் பொறுப்பாளர்களில் ஒருவரான சீருடையான் தமிழ் புனைக்கதை இலக்கியத்தில் தனக்கென தனியொரு இடத்தை பிடித்துள்ளார் என படைப்பாளர் தேனி சீருடையான் குறித்து பதிவிடுகிறார் பேராசிரியர் அவர்கள். சீருடையான் கடை, சிறகுகள் முறிவதில்லை, நிறங்களின் மொழி போன்ற நாவல்களையும் நிறைய சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். சீருடையானின் சுயசரிதை போல் மிளிர்ந்துள்ள நிறங்களின் மொழி நாவலை ஜெயமோகன் உண்மையின் உதிர வாசனை மணக்கும் முக்கியமான தமிழ் நூல் என்று பாராட்டியுள்ளார். ஏழை எளிய மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளையே தன் கதை களங்களாக்கி உள்ளார் தேனி சீருடையான் என கூறும் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் சீருடையானின் சிறந்த கதைகளையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சாதி வெறி, மதுவிலக்கு போன்றவற்றிற்கு எதிராக அவர் எழுதியுள்ள கதைகளை சுருக்கமாக பதிவிட்டிருக்கின்றார் பேராசிரியர் அவர்கள். கதைகளை அறிந்து கொள்ள ஆர்வமா? இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.